வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண செடி, ஆனா அதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பல லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள மருந்துகளுக்கு இணையாக இருக்கலாம் என்று சொன்னா நம்புவீர்களா? ஆமாங்க. முக அழக அதிகரிக்கிறதுக்கும், முடி வளர்ச்சிய மேம்படுத்துறதுக்கும், செரிமானத்த சீரா வச்சுக்கிறதுக்கும், சருமத்த இளமையா வச்சுக்கிறதுக்கும், சிறிய காயம் முதல் வயிற்று பிரச்சனை வர பல பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வா பயன்பட நண்பர்களே, கற்றாழை தானே அப்படின்னு என்று சாதாரணமாக நீங்க எண்ணாதீர்கள். கற்றாழை என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்த வைத்தியம் மற்றும் ஆயுர்வேத வைத்தியம், பாரம்பரிய மருத்துவத்திலையும் இதை பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ செடியா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் என்னன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி12, போலிக் ஆசிட், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், என்சைம்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பல ஊட்டச்சத்துக்கள், பல சத்துக்கள் இதுல இருக்குது. இதுதான் உடல்ல பல உறுப்புகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. அதனாலதான் கத்தாழை மிகவும் மருத்துவ சக்தி கொண்ட ஒரு உணவா சொல்லப்படுது. ஸோ கற்றாழையை எடுக்க எடுக்க நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். ஸோ உடல்ல ஏற்படக்கூடிய முதல் நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கற்றாழை பயன்படுது. கற்றாழையில இருக்கக்கூடிய இயற்கையான என்சைம்ஸ் உணவை எளிதாக செரிமானம் ஆக்குறதுக்கு உதவுது. இதனால அஜீரணம் குறையும், வயிறு உப்பசம் குறையும், மலச்சிக்கல் குறையும், குடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கற்றாழை பயன்படுது. கற்றாழையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். அடிக்கடி சளி பிடிப்பவர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும், உடல் சோர்வு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, சர்மத்திற்கு இது ஒரு இயற்கையான மாய்ஸ்சரைசரா இருக்குது. கற்றாழை ஜெல்ல முகத்துல தடவிட்டு வந்தால் சர்மத்திற்கு நல்ல ஒரு ஈரப்பதமா இருக்கும். முகம் மென்மையாக்கப்படும், முகப்பருக்கள் குறைக்கப்படும், கரும்புள்ளிகள் எல்லாமே மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும், கருந்திட்டுக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், முகமே பார்ப்பதற்கு நல்ல பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். பல ஸ்கின் கேர் கிரீம்கள்லையும் ஆலோவேராவை தான் முக்கிய பொருளாக பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ முக அழகை கூட்டுறதுக்கு ஆலோவேரா ஜெல் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, தீக்காயம் மற்றும் வெயில்ல ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைக்கிறதுக்கு கற்றாழை பயன்படுது. சிறிதளவுல தீக்காயம் ஏற்பட்டாலும் கற்றாழை ஜெல்ல அந்த இடத்துல தடவுறதன் மூலம் எரிச்சல் குறைய ஆரம்பிக்கும், அந்த சிவப்பு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், தோல் விரைவாக ஆற உதவும். அதே மாதிரி தான் வெயிலுடைய பாதிப்புல இருந்து நம்மளுடைய முகத்தை பாதுகாக்கிறதுக்கும், நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கும் கற்றாழை ஜூஸ் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு கத்தாழை பயன்படுது. கற்றாழை ஜெல்ல தலையில தடவுறதுனால பொடுகு குறைய ஆரம்பிக்கும், தலையில அரிப்பு குறைய ஆரம்பிக்கும், முடி வேர்களுக்கு வலுவு கிடைக்க, அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ முடி வேர்கள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா முடி கொட்டுறது ஆட்டோமேட்டிக்காக நிற்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹேரை சாஃப்ட் ஆக்குறதுக்கு, நல்லா ஸ்மூத் ஆக்குறதுக்கு கற்றாழை ஜெல் பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு கற்றாழை ஜூஸ் பயன்படுது. சில ஆய்வுகளின்படி கற்றாழை ஜெல் சிலருக்கு பிளட் சுகர் லெவலை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் மருந்து மாத்திரையை எடுத்துக்கிட்டு ஒரு புறம் கற்றாழை ஜூஸை நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர ஆரம்பிக்கும். அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கற்றாழை ஜூஸ் பயன்படுது. கற்றாழையில இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை மூட்டு வலி, தசை வலி, உடல் அலர்ஜி போன்றவை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சிலருக்குலாம் மூட்டுகளை சுத்தி வலி வீக்கம் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த வலி வீக்கம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிங்க. இந்த அலர்ஜியை சரி பண்றதுக்கு கற்றாழை பயன்படுது. ஸோ இந்த அலர்ஜி ரொம்ப நாள் நீண்ட நாட்கள் உடல்லே இருந்துச்சுன்னா பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு இது ஒரு காரணமா அமைஞ்சிடும். ஸோ அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு கற்றாழை ஜூஸ் பயன்படுது.
அடுத்து 8வது நன்மை, உடல்ல நீர்ச்சத்துடன் வச்சுக்கிறதுக்கு கற்றாழை ஜெல் வந்து பயன்படுதுங்க. கற்றாழை ஜெல்லுல அதிக அளவுல தண்ணீர் இருக்கிறதுனால, இத உடல ஹைட்ரேட்ல வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா நம்ம உடலுக்கு நீர்ச்சத்துங்கிறது ரொம்பவுமே அவசியம். அந்த நீர்ச்சத்த கற்றாழை குடுக்குது. இதனால தான் கோடை காலம் வந்த உடனே கற்றாழை ஜூஸ் எடுக்கிறது நம்மளுடைய உடலுக்கு ஒட்டுமொத்தமாவே ஆரோக்கியத்த கொடுக்கும். ஸோ வெயில் காலத்துல நம்ம உடல புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு கற்றாழை ஜூஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 9வது நன்மை, வாய் மற்றும் ஈர ஆரோக்கியத்திற்கு கற்றாழை வந்து பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆலோவேரா வாய்ப்புண்ண குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஈறுகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுறதா சொல்லுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு கற்றாழை வந்து பயன்படுதுங்க. கற்றாழையில இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ அதிகமா இருக்கிறதுனால, இது கொலாஜன் உற்பத்தி பண்றதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஏன்னா 30 வயதை எட்டிட்டாவே உடல்ல வந்து கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செயற்கையா விட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்க எடுக்க நம்ம உடலால உற்பத்தி செய்ய முடியும். இயற்கையா உற்பத்தி செய்யற திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயது அதிகரிக்க அதிகரிக்க குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமா 60 வயசு எட்டும்போது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்லலாம் கொலாஜன் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள நம்ம தேடி தேடி சாப்பிடணும். அப்படி இருக்கக்கூடியதான் கற்றாழையும். கற்றாழையும் சாப்பிடும்போது முகங்கள்ல வந்து அந்த முக சுருக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். தோல் எப்பொழுதுமே இளமையாகவே இருக்கும். ஸோ நம்மளுடைய இளமையை நம்ம தக்க வச்சுக்கிறோம்னா கற்றாழைய நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. கற்றாழை ஜூஸை வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ முதுமையை தாமதப்படுத்துறதுக்கு கற்றாழை வந்து பயன்படுது. இவ்வளவு நேரம் நம்ம கற்றாழையுடைய மருத்துவ குணங்கள பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ இப்பதான் கற்றாழையை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த பகுதி ரொம்பவுமே முக்கியமான பகுதி. இந்த பகுதியை நல்லாவே கவனிங்க. கற்றாழை ஜூஸ் நம்ம வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை தாங்க எடுக்கணும். தினமும் எடுக்க வேண்டாம். ஸோ தினமும் எடுத்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வரும். அதனால தான் வாரத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறை, அதுவும் சிறிய அளவுல குடிக்கிறதா ரொம்பவே நல்லது. அதிகமா குடிக்கக்கூடாது. அதாவது ஒரு கிளாஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து முகத்திற்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். புதிய கற்றாழை ஜெல்ல தான் நீங்க புதுசா எடுத்து நீங்க அதனுடைய ஜெல்களை வந்து முகத்திற்கு அப்ளை பண்ணணும். எப்படின்னா ஒரு 15 நிமிடம் அந்த ஜெல்ல வந்து முகத்துல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலா இருக்கக்கூடிய நார்மல் தண்ணியில நம்ம கழுவி எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம முகத்திற்கு பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து நீங்க நல்லாவே கேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான கற்றாழை ஜெல்களை வந்து சேகரிச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் க்யூப் வைக்கிற அந்த ட்ரேல வந்து கற்றாழை ஜெல்லு கூட கொஞ்சோண்டு வடிச்ச தண்ணி இருக்கலாம், அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிறங்க. அது நல்லா ஒரு ஜூஸாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஜூஸை நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் க்யூப் ட்ரேல வந்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே அது ஐஸ் க்யூப்பாக கிடைக்கும். ஸோ டெய்லி காலையில் மார்னிங் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து உங்களுடைய ஃபேஸ்க்கு நீங்கள் நல்லாவே அதை வந்து நல்லாவே அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி டெய்லி நீங்கள் 7 நாளைக்கு 7 ஸ்கியூப் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் வந்து நல்லாவே ஒரு கிளியர் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அடுத்து தலைமுடிக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட கலந்து நீங்கள் 30 நிமிடம் தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையை வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தலைமுடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வெறுமனவே ஆலோவேராவே நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, தேங்காய் எண்ணெயோட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் கற்றாழை ஜூஸ் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ரொம்பவே முக்கியங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுக்கக்கூடாது. சிலருக்கு வந்து சில பொருட்கள் ஒத்துக்கொள்ளாது. அதாவது உடல் நல பாதிப்பு இருக்கும். அந்த மாதிரி யார் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முதல் நபர் யாருன்னா கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்கள் கற்றாழை ஜூஸ் சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து பாலூட்டும் தாய்மார்கள். அடுத்து வந்து 3வது யாருன்னா 12 வயதுக்கு குறைவான குழந்தைகள் எடுக்க வேண்டாம். அடுத்து 4வது சிறுநீரக நோயாளிகள். அடுத்து வந்து 5வது குடல் அலர்ஜி நோயாளிகள் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து 6வது இரத்த சர்க்கரை மருந்து எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த ஜூஸை எடுக்கிறது அவங்க சாப்பிடக்கூடாது. ரத்தம் உறைதல் மருந்து மாத்திரை எடுக்கிறது. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் வந்து ரத்த சர்க்கரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது சொல்கிறோம்னா, அவங்க மாத்திரையும் சாப்பிட்டுட்டு ஜூஸ் அதிகமாக குடிச்சிட்டாங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக குறைஞ்சிரும். அதிகமாக குறைஞ்சிருச்சுன்னா லோ பிளட் சுகர் லெவல் வந்துடும். ஸோ அதனால தான்
உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது நல்லது. அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா, அளவுக்கு அதிகமாக கற்றாழை ஜூஸை குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், நீரிழப்பு ஏற்படும், பொட்டாசியம் குறைபாடு ஏற்படும், பிளட் சுகர் மிகவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறேங்க. கற்றாழையை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்த்துடலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த லாக்டக்ஸ் பகுதியை முழுமையாக கண்டிப்பாக அகற்ற வேண்டுங்க. ஏன்னா அந்த மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி வடியும்ல, அதை சுத்தமாக அதை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த ஜெல்லை மட்டும்தான் பயன்படுத்தும், அதுவும் அளவோடு மட்டும்தான் சாப்பிட வேண்டும். ஒவ்வாமை இருந்துச்சுன்னா உடனே நிறுத்துறது ரொம்பவே நல்லது. நீண்ட நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறது ரொம்பவே நல்லது. அதனால தான் நம்ம வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை எடுக்க சொல்கிறோம். தொடர்ந்து எடுக்க வேண்டாம். நண்பர்களே, கற்றாழைங்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிதாக வளரக்கூடிய ஒரு மருத்துவ செடி. ஆனால் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.